Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஸ்டாண்டலோன் ஆர்கிடெக்சர். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா யான்ல ஓடும், மேசாஸ்ல ஓடும். அது எல்லாமே யான் மீசாஸ்ங்கிறதும் கிளஸ்டர் மேனேஜர் தான். யான்ங்கிறது ஹடூப். ஸோ ஸ்பார்க் ஹடூப்ல ஓடும் பொழுது அதனோட ஆர்கிடெக்சர் லைட்டா மாறும். பட் இப்போ நம்ம பார்க்க போறது ஹடூப்போ மீசோஸோ எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்பார்க். நான் ஸ்பார்க் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், கிளஸ்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன், கிளஸ்டரா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நான் ஜாப் ரன் பண்ணா உள்ள எப்படி ஜாப் வந்து அந்த எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்டாண்டலோன். அதுதான் ஸ்டாண்டலோன் சொல்லுவோம். ஸோ ஸ்பார்க் வந்து சிங்கிள் நோடோ மல்டி நோடோ, பட் ஸ்டாண்டலோன்ங்கிறது ஸ்பார்க் மட்டும், வேற எந்த ஒரு டெக்னாலஜியும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணாம ஸ்பார்க் மட்டும் வச்சு நம்ம எப்படி ஒரு ஜாப் சப்மிட் பண்ணா உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கில் வந்துட்டு டீமன்ஸ், ஸ்பார்க்கை வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் ரெண்டு டீமன்ஸ் ஓடும். டீமன்ஸ் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஸ்பார்க் மாஸ்டர் அண்ட் தென் ஸ்பார்க் ஒர்க்கர். ஸோ ஒர்க்கர் மாஸ்டர். ஸோ மாஸ்டருங்கிறது மாஸ்டர் நோட், ஒர்க்கருங்கிறது ஸ்லேவ் நோட். இதில் டீமன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஜேபிஎஸ் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் டீமன் ப்ராசஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதில் வந்து மாஸ்டர் வந்து ஸ்பார்க்கோட மாஸ்டர், ஒர்க்கர் வந்து ஸ்லேவ் நோட்ஸ். இப்போ 10 ஸ்லேவ் நோட் இருக்குன்னா லைக் 11 நோடு கிளஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நோடு மாஸ்டர் 10 நோடு ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாஸ்டர் ஒர்க்கர் இதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த டெக்னிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. சரி, டிரைவர் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? நீங்க ஸ்பார்க்ல எழுதக்கூடிய அந்த ப்ரோக்ராம் தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிரைவர் ப்ரோக்ராம். ஸோ நம்ம எழுதுற ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே ஒரு டிரைவர் இருக்கும். அப்படின்னா என்னன்னா நீங்க உங்களோட ப்ரோக்ராம்ல மெயின், இப்போ நம்ம எல்லாம் நார்மல் எழுதுற ப்ரோக்ராம்ல மெயின் மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த கம்பைலர்னு சொல்லுவோம், பைத்தான்ல ஆகட்டும் ஜாவால ஆகட்டும். ஸோ நீங்க எந்த ஸ்பார்க் ப்ரோக்ராம் எழுதுனீங்கனாலும் அதுல டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் தான் உங்க மொத்த ஜாபோட எக்ஸிகியூஷனையும் வந்து என்ன பண்ணும்னா டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இட்ஸ் இட்ஸ் லைக் நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல மெயின் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஸ்பார்க்ல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பார்க் கன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பார்க் கன்டெக்ஸ்ட் தான் நமக்கு இங்கே மெயின் மெத்தட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து எழுதுறோம், சப்மிட் பண்றோம் அப்படின்னா எப்படி உள்ள போயிட்டு எப்படி சப்மிட் ஆகி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் வந்து ஒரு கிளைண்ட்ல இருந்து ஒரு கிளைண்ட். ஓகே, கிளைண்ட்டுங்கிறது அது ஒரு மிஷின். எந்த மிஷின் வழியா நீங்க வந்து நீங்க எழுதின ஸ்பார்க்கோட சப்மிட் பண்றீங்களோ அதுதான் கிளைண்ட் நோட். ஸோ இந்த நோட் இன்டர்னலா கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணி ஜாபை சப்மிட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜாபை வந்து நான் சப்மிட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜாப் அப்படிங்கிறது நம்ம எழுதின ஜார் ஃபைல். நீங்க ஸ்பார்க் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் அதை ஜார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது டைரக்டா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட மாஸ்டர் நோடுக்கு போகும். மாஸ்டர் நோட். இப்போ 10 மிஷின் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மிஷின், நோடுங்கிறது மிஷின். ஓகே, ஸ்பார்க் மாஸ்டரோட நோடுக்கு போகும். ஓகே, இந்த நோடுக்கு நம்மளோட ஜாப் இருந்து போயிடும். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த நோடுக்கு நம்ம ஜார் ஃபைல் போயிடும். ஸோ இந்த ஜார் ஃபைல்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். டிரைவர் ப்ரோக்ராம். ஸோ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் கோடில் இருக்கிற இந்த ஸ்பார்க் கன்டெக்ஸ்ட் நீங்கள் எழுதின கோடு இதெல்லாம் சேர்ந்து இந்த டிரைவர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகிக்கும். ஸோ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் தான் உங்களோட மொத்த ஜாபோட எக்ஸிகியூஷனையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராமுக்கு வந்து என்னன்னா டாஸ்க்கை வந்து லான்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டாஸ்க்கை வந்து லான்ச் பண்ணணும். ஸோ அப்படி நான் டாஸ்க்கை லான்ச் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஜாபுக்கு நீங்கள் எழுதின அந்த கோடு எதுக்காக எழுதியிருப்பீங்க? ஏதாவது ஒரு இன்புட் ஃபைல் மேலே நீங்கள் வந்து அதை ரன் பண்ணுறதுக்கு எழுதியிருப்பீங்க. இப்போ உங்களோட இன்புட் ஃபைல் வந்து ஒரு 1 ஜிபி இருக்கு. அண்ட் தென் இந்த 1 ஜிபி இன்புட் ஃபைல் வந்து பிரிஞ்சு 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 நிறையா மிஷினில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பார்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன டேட்டா மேலே தான் நம்ம வந்து ஜாபை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10th பப்ளிக் பேப்பர் திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த எல்லா 10th பேப்பரையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் திருத்துங்க அப்படின்னு சொல்லி ஜாப் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பரை வந்து பிரித்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேரலல் டாஸ்க் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ பேரலலிசம் அப்படிங்கிறது எப்போ வருது, டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா மட்டும்தான் நான் பேரலலிசம் பண்ண முடியும். எல்லா பேப்பரையும் ஒரே ஒரு ஸ்டாஃப்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் திருத்துங்க அப்படின்னா அது பேரலலிசம் கிடையாது இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிரித்து கொடுக்கணும். எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டாஃப்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் திருத்த சொல்லணும். திருத்த சொல்றது அப்படிங்கிறது ஜாப்.
ஜாப். நான் பேப்பரை பிரிச்சு கொடுத்துருக்கிறதுங்கிறது நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அந்த 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 பர்டிகுலர் ஒவ்வொரு டீச்சருக்கும் அந்த 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 பர்டிகுலர் ஜாபை வந்து நான் கொடுக்கறது அவங்க வந்து டாஸ்க்காக அது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 32 டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து நான் கொடுக்கறது வந்து ஜாப். அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் டாஸ்க். ஒரு ஜாப் வந்து டாஸ்க்குங்கிறது இட்ஸ் லைக் மல்டிபிள் சப் யூனிட்ஸ் ஆஃப் அ ஜாப். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த 1 GB ஃபைல் வந்து இப்போ இது மாஸ்டர் நோட். நம்மளோட டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லேவ்ஸில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒர்க்கர் நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க்கர் நோட் 1, ஒர்க்கர் நோட் 2, ஒர்க்கர் நோட் 3, ஒர்க்கர் நோட் 4 இப்படி இருக்கு. இப்போ இந்த 1 GB டேட்டா வந்து ரெண்டே 2 மிஷினில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நாட் நெசசரிலி எல்லா மிஷின்லையும் நான் போடுற டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அந்தந்த மிஷின் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம் வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம் என்ன ஏதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த 1 GB டேட்டா வந்து ஒரு ரெண்டே மிஷினில் வந்து பிரிஞ்சு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ வந்து இது வந்து இது எப்படின்னா பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிஞ்ச அந்த டேட்டா வந்து பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பிளாக் 0, இங்கே வந்து பிளாக் 1. அப்போ மொத்தம் 4 மிஷின் இருக்கு. அதில் 2 மிஷினில் மட்டும்தான் என்னோட டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த ஜாபை லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டாஸ்க் வேணும், எவ்வளோ ரிசோர்ஸ் வேணும், ரிசோர்ஸுங்கிறது எவ்வளோ CPU வேணும், எவ்வளோ ரேம் வேணும். ஸோ இந்த 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 இதெல்லாம் வந்து கேட்டு வாங்கணும். ஸோ யார்கிட்ட கேட்டு வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க்கில் வந்து கிளஸ்டர் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிரைவர் ப்ரோக்ராம் இவர்கிட்ட போய் கேட்கும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஜாப் இருக்கு, இந்த ஜாபை நான் ரன் பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் வேணும், இந்த ரிசோர்ஸ் எல்லாம் எனக்கு அலோகேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். எவ்வளோ ரிசோர்ஸ் வேணுங்கிறது நம்ம சொல்லுவோம். எவ்வளோ ரேம் வேணும், எவ்வளோ டாஸ்க்ஸ் கிரியேட் ஆகணும், இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணும்பொழுது நாம தான் சொல்லணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுங்கிறது எல்லாமே அது ஒரு கால்குலேஷன். அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு 4 GB ரேம் வேணும், எனக்கு 5 டாஸ்க் ஓடுற மாதிரி எனக்கு வந்து ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அதாவது டேட்டா லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா லொக்காலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே டேட்டா இருக்கோ அங்கே தான் நம்ம ஜாப் வந்து டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். இப்போ வந்து எனக்கு என்னோட 1 GB டேட்டா இதுதான் இன்புட் இந்த ஜாபுக்கு, இங்கே தான் இருக்கு. ஆனால் வந்து இந்த கிளஸ்டர் மேனேஜர் போய் இங்கே டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வேஸ்ட் இல்லையா, டேட்டாவே அங்கே இல்லை, அங்கே ஏன் போய் நீ டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுற. ஸோ எங்கெங்கே டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் மேனேஜர்கிட்ட இந்த டிரைவர் ப்ரோக்ராம் கேட்கும், எனக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் கொடு, எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்ன உடனே இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 ஒர்க்கர் நோட்ல வந்துட்டு எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடும். எக்ஸிக்யூட்டர்ஸ் இது ஒரு ப்ராசஸ். எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் ப்ராசஸ் வந்து நம்மளோட ஒர்க்கர் நோட்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸிக்யூட்டர் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே இது போயிட்டு இந்த டிரைவர்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். நாங்கள் வந்து இந்த இந்த 2 எக்ஸிக்யூட்டரும் போய் இந்த டிரைவர் ப்ரோக்ராம்கிட்ட சொல்லும், நீங்கள் தான் வந்து கிளஸ்டர் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஸோ கிளஸ்டர் மேனேஜர் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஏன் டிரைவர் ப்ரோக்ராம்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னா, கிளஸ்டர் மேனேஜரோட வேலை வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுதா, டாஸ்க்கை ரன் பண்ணுதா, எல்லாத்தையுமே யார் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா, இந்த டிரைவர் ப்ரோக்ராம் தான் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸிக்யூட்டர் ஒன்ஸ் இந்த கிளஸ்டர் மேனேஜர் ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டரை உருவாக்கின உடனே இந்த எக்ஸிக்யூட்டர் ரெண்டுமே போயிட்டு டிரைவர் ப்ரோக்ராம்ல இது நாங்க தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே டிரைவர் ப்ரோக்ராம் வந்து இதை மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, டிரைவர் ப்ரோக்ராம் வந்து இது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கும், மானிட்டர். அதாவது இதையெல்லாம் வந்து ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் வந்து இந்த 2 எக்ஸிக்யூட்டரும் இதுக்கு ஹார்ட் பீட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் பிட்வீன் எக்ஸிக்யூட்டர், ஒர்க்கர் நோட் அண்ட் டிரைவர், அதாவது மாஸ்டர் நோட். மாஸ்டருக்கும் ஒர்க்கருக்கும் நடுவில் ஹார்ட் பீட் போய்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அது லைவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியும், டிரைவருக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸிக்யூட்டர்னோட கில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் போகாது. இந்த ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் போகாத பட்சத்தில் டிரைவர் ப்ரோக்ராமுக்கு என்ன தெரிஞ்சிரும், இங்கே எக்ஸிக்யூட்டர் ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ கில் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிரும். அப்படி கில் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அது டிசைட் பண்ணும். அதை நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சொல்லும் பொழுது ஃபெயிலியர் கேஸில் எப்படி அது வந்து ரெக்டிஃபை ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபைன். இப்போ இது ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன தெரியுங்களா பண்ணும், இப்போ நீங்கள் இந்த கோடில் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த 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 லாஜிக் வந்து இந்த மிஷின்லையும் இங்கே B0லையும் இங்கே B1லையும் அந்த டாஸ்க் ரன் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு
டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து டாப் ஃபர்ஸ்ட் எடுங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன பண்ணுவாங்க, டாப் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை லான்ச் பண்ணும். ஓகே, எக்ஸிக்யூட்டர் வந்து டைரக்டா ரன் பண்ணாது, டாஸ்க்கை லான்ச் பண்ணி அந்த டாஸ்க்குள்ள தான் இந்த B0க்கு நீங்க எழுதின கோடு வந்து ரன் ஆகும். இந்த டாஸ்க் எல்லாமே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்கள் என்ன கோடு எழுதியிருக்கீங்களோ அதை இந்த B0 மேலே ரன் பண்ணும். அதே மாதிரி அதே டைமில் இங்கே ஒரு இந்த எக்ஸிக்யூட்டர் ஒரு டாஸ்க்கை உருவாக்கி இந்த டாஸ்க் வந்து என்ன பண்ணுன்னா இந்த B1 வந்து இன்புட்டாக எடுத்து நீங்கள் எழுதின கோடு தான் இந்த டாஸ்க் இதில் ரன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம கேஸில் 1 GB அது 2 நோடில் தான் பிரிஞ்சிருக்கு. அது மாதிரி இன்னும் எவ்வளோ நோடில் பிரிஞ்சிருக்கோ அத்தனை நோடுக்கும் என்ன பண்ணுன்னா இந்த கிளஸ்டர் மேனேஜர் வந்து எக்ஸிக்யூட்டர்ஸை உருவாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் ப்ரோக்ராம் வந்து இந்த டாஸ்க்கை வந்து இதுக்கு அசைன் பண்ணி இதுங்க ரெண்டும் அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 2 டாஸ்க்கும் பேரலாக போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு டிஸ்ட்ரிக்ட். இப்போ இது கரூர், இது ஈரோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரூரில் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் இங்கேயும் திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இவங்க 2 பேரும் வந்து தனித்தனியாக அவுட்புட் கொடுப்பாங்க. கரூர் வந்து கரூர் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அவுட்புட் கொடுப்பாங்க, ஈரோடில் வந்து ஈரோடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் தருவாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் எகைன் அதை ரெண்டையும் நம்ம கன்சால்டேட் பண்ணி அதிலிருந்து யார் டாப்பர் அப்படின்னு பண்ணி தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ இந்த 2 பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டர் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து டாஸ்க்கை லான்ச் பண்ணி விடும். ஒன்ஸ் இந்த 2 டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்போ இந்த முடிஞ்ச இதனோட அவுட்புட், அதாவது இந்த டாஸ்க் இந்த B1ல ஓடி இதனோட அவுட்புட், இந்த அவுட்புட் எங்க ஸ்டோர் ஆகும்? இதுதான் அடுத்த கேள்வி. இப்போ டாஸ்க் லான்ச் ஆச்சு, இங்கே B0 வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தோம். இப்போ இதோட ரெண்டோட அவுட்புட். ஸோ ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் உங்களோட அவுட்புட்டை நீங்கள் டிஸ்க்லையும் ஸ்டோர் பண்ண முடியும், மெமரிலையும் ஸ்டோர் பண்ண முடியும், இல்லை டிஸ்க் அண்ட் மெமரி ரெண்டுலையும் ஸ்டோர் பண்ண முடியும். டிஸ்க் அண்ட் மெமரி, இதை தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் பெர்சிஸ்ட். பெர்சிஸ்ட்னா டேட்டா வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளால பெர்சிஸ்ட் பண்ண முடியும், என்னென்ன டைப், டிஸ்க் ஒன்லி, மெமரி ஒன்லி, டிஸ்க் அண்ட் மெமரி ரெண்டு. ஸோ இதை டீட்டெயில் தான் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட மெமரி அதிகமாக இல்லை, ஏன்னா ஸ்பார்க்குங்கிறதே இன்மெமரி ப்ராசஸிங் தான். நீங்கள் இன்மெமரியில் வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மெமரியிலேயே ட்ராவல் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த டிஸ்க் ஐஓ இருக்காது. இப்போ டிஸ்க் ஐஓங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஜாப்லேயும் வந்து என்கிட்ட மெமரி அதிகமாக இல்லை, மெமரியிலேயே என்னால் அவுட்புட் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கில் போடுறேன்னு வைங்களேன். இப்போ இது ரெண்டும் முடிஞ்ச அடுத்து ஒரு டாஸ்க், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா அது ஒரு டாஸ்க்காக வந்து இந்த ஏதாவது ஒரு நோடில் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் அவுட்புட்டாக போகும். அப்போ இப்போ நான் அதுவே சொல்லி புரிய வைக்கிறேனே, அதே நான் சொல்கிறேன். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேரோட அவுட்புட் எடுத்து நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதுவும் இந்த ஜார் ஃபைல்குள்ளே தான் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது டிரைவர் ப்ரோக்ராமுக்கு தெரியும் எப்போ எதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பேரலிசம் முடிச்சுட்டு கடைசியில் குரூப்பிங் எடுக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டு பேரலிசம், ஃபைனலாக குரூப்பிங் பண்ணணும். அப்போ அதுக்கு இங்கே ஒரு எக்ஸிக்யூட்டர் வந்து என்ன ஆகும்னா, கிளஸ்டர் மேனேஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணும். உடனே இந்த எக்ஸிக்யூட்டர் நான் ஸ்டார்ட் ஆகிட்டேன்னு போயிட்டு இதோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், அதாவது ஹார்ட் பீட்டு. இப்போ இது மானிட்டர் பண்ணும். இப்போ இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணும், டாஸ்க்கை லான்ச் பண்ணும். இப்போ இந்த டாஸ்க்கு இன்புட் எது தெரியுங்களா, இந்த 2 அவுட்புட் தான் இதுக்கு வந்து இன்புட்டாக போகும். ஓகே, ஸோ அப்போ இந்த டாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இது டிஸ்கில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டோட அவுட்புட் டிஸ்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மிஷினுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் இல்லைங்களா, ஹார்ட் டிஸ்க்கு, அதுதான். இந்த மிஷினுக்குன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அந்த ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த டாஸ்க்கு வந்து இந்த 2 அவுட்புட்டும் இங்கிருந்து ரீட் ஆகிட்டு போகும். அதுக்கு தான் இதை டிஸ்க் ஐஓன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிஸ்க்ல இருந்து ஒரு விஷயத்தை ரீட் பண்ணாவோ ரைட் பண்ணாவோ அதை டிஸ்க் ஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில நேரம் எடுக்கும், அதுக்கு சில டிஸ்க் ஐஓ ரேட்டுன்னு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 2 அவுட்புட்டும் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகல, இதோட ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து டிஸ்க் ஐஓ இருக்காது. இது டிஸ்க் ஐஓ இல்லாம ஜஸ்ட் மெமரி ஐஓ மட்டும்தான் இருக்கும். ஸோ மெமரி நமக்கு நிறையா இருந்தது அப்படின்னா, மெமரி ஐஓ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிபி யூட்டிலைசேஷன், அந்த ஒரு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாக நடக்காது. மெமரியிலேயே டேட்டா ட்ராவல் ஆச்சு அப்படின்னா, இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷினுக்கு மெமரியிலேயே டேட்டா ட்ராவல் ஆகும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் டிஸ்க் அப்படிங்கப்போ டிஸ்க் ஐஓ வந்து நடுவில் வரும். ஸோ டிஸ்க் ஐஓ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மெமரி ஐஓ இஸ் பெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டேஷன், டிஸ்க் ஐஓவை விட. ஸோ ஆனால் ஸ்பார்க்கில் வந்து இல்லை, என்னோட ப்ராஜெக்டில் இப்போ என்ன மெமரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிஸ்க்கு போய்க்கலாம். சரி, டிஸ்க்கும் மெமரி எப்போ போவாங்க, ரெண்டுலேயுமே வைப்பாங்க. அதாவது இப்போ மெமரியில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிராஷ் ஆயிடுச்சு, லோட் ஆகிறப்ப நல்லா இருந்தது அவுட்புட்டு, லோட் ஆகி இங்கே ரீட் பண்ணிட்டு வரும்போது கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லாஸ் ஆயிரும். அப்போ டிஸ்க்லையும் வச்சாங்கன்னா இது கிராஷ் ஆச்சுன்னா டிஸ்க்ல இருந்து ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஸ்க் அண்ட் மெமரி வைக்கலாம், மெமரி வைக்கலாம், இல்லை டிஸ்க் வைக்கலாம். அது நம்மளோட ப்ராஜெக்ட் யூஸ் கேஸை பொறுத்து, நம்ம கிளஸ்டரோட ரிசோர்ஸை பொறுத்து தான்.
ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து இங்க வந்து டாஸ்க் ஃபைனலா முடிஞ்சு, இந்த டாஸ்க் வந்து அவுட்புட். இதோட அவுட்புட். ஃபைனலா இதோட அவுட்புட்ட நீங்க எங்க எழுதணும்னு சொல்றீங்களோ அங்க எழுதிரும். இது ஒரு ஃபைலா நம்மளோட லோக்கல் லினக்ஸ் மிஷின்ல போடணுமா? இல்ல இத வேற ஏதாவது டேட்டாபேஸ்க்கு அனுப்பணுமா? இல்ல இத வேற ஏதாவது இப்ப ஹடூப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா HDFS ஃபைல் சிஸ்டம்க்கு அனுப்பணுமா? அப்படிங்கிறத நீங்க இங்க சொல்லிரலாம். இல்ல ஜஸ்ட் ஷோ மட்டும் பண்ணி பார்த்தா போதும். எனக்கு எங்கேயும் எழுத வேணாம்னாலும் அதுவும் பண்ணும். இப்போ இன்டர்னலா உங்களுக்கு இது ஃபுல்லா தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிம்பிள் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி தான். டிரைவர் ப்ரோக்ராம்ல இருந்து கிளஸ்டர் மேனேஜருக்கு ரிசோர்ஸ் கேட்டு வாங்கும். அது வந்து ஒர்க்கர் நோட்ல எக்ஸிக்யூட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடும். எக்ஸிக்யூட்டர்ஸ் இன்டர்னலா டாஸ்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த டாஸ்க்குக்கு அந்தந்த மிஷின்ல இருக்கிற அந்த ஃபைல்ஸ், இந்த இன்புட் பிளாக்ஸ் வந்து ரீட் ஆகி அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்து அடுத்து நீங்க ஏதாவது குரூப்பிங் லாஜிக் எழுதிருந்தீங்க உங்க நோட்ல அப்படின்னா, அந்த 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 குரூப்பிங் லாஜிக் இங்க இருக்கிற நோட்ல ஏதாவது ஒரு மிஷின்ல ஸ்டார்ட் ஆயிக்கும். அது வந்து ஸ்பார்க் மாஸ்டர் டிசைட் பண்ணி எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ, மாஸ்டரும் இந்த கிளஸ்டர் மேனேஜரும் சேர்ந்து அதை எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு இந்த 2 அவுட்புட்டும் போகும். ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஃபைனலா எங்க எழுதணும் அப்படிங்கிறது வந்துரும். இப்போ இது எல்லாமே சக்சஸ் சினாரியோ. நம்ம எந்த ஃபெயிலியர் சினாரியோவும் எதுவுமே பார்க்கல. இதுல நம்ம பார்த்த கீவேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ரோக்ராம், கிளஸ்டர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டர்ஸ், ஒர்க்கர், மாஸ்டர், டாஸ்க் இதெல்லாமே பார்த்தோம். எல்லாமே என்னென்னங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ ஃபெயிலியர் கேஸ்க்கு வருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து நமக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, இந்த இப்போ இந்த B0வும் B1ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த B1 வந்து இங்கே தான் இருக்கு. இந்த மிஷின்ல இருக்கிற இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து ஃபெயில் ஆகுது. ஏதோ மெமரி இஷ்யூ வந்துருச்சு, சம்திங் கிராஷ் ஆகி இங்க கம்ப்யூட்டேஷன் ரன் பண்ண முடியல. இல்ல இந்த பர்டிகுலர் நோடே, இந்த மிஷினே, பிசிக்கல் மிஷினே கிராஷ் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்காது. அப்ப இந்த பர்ட்டிகுலர் டாஸ்கோட அவுட்புட் நமக்கு கிடைக்கலைன்னா ஃபைனல் அவுட்புட் எடுத்துட்டு வர முடியுமா? அதாவது க இப்போ இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்க்கும் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தா தான் அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பேப்பரே எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டை மட்டும் வச்சு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா அது தப்பு தானே? அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் திரும்பவும் டெஸ்ட் வச்சு அதையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தானே நான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான். அப்போ இந்த ஒரு நோடு போயிடுச்சுன்னா இந்த எக்ஸிக்யூட்டர் இதுல இருக்கிற இந்த இன்புட் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு நோடு எப்போ ஃபெயில் ஆகும்னா, பிசிக்கலா ஃபெயில் ஆகலாம். இல்லனா வந்து மிஷின் நல்லா இருக்கலாம். பட் அதனோட அதுக்குள்ள இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் எக்ஸிக்யூட்டர் மட்டும் ஃபெயில் ஆகலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பிசிக்கலா அந்த மிஷினே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிஷின்ல வந்து இன்னும் சில எக்ஸிக்யூட்டர்ஸ் ஓடி இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டர்லாம் வேற வேற ஸ்பார்க் ஜாப் ஓடதா கூட இருக்கலாம். பட் ஆனா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மீதி இருக்கிற அவுட்புட்டை மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா உங்க ஜாப் வந்து கில் ஆயிரும். திரும்பவும் நீங்க இன்புட்டை எடுத்துட்டு வந்து சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க திரும்பவும் உங்க ஜாபை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் இது ஃபெயில் ஆயிருச்சுல்ல, இதை மட்டும் ரீகம்ப்யூட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கு. இப்போ நான் பிசிக்கல் சொன்னேன். இப்போ இதுவே வந்து இந்த மிஷின் நல்லா இருக்கு, ஆனா இந்த எக்ஸிக்யூட்டர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா, இந்த மிஷின்ல திரும்பவும் ஒரு எக்ஸிக்யூட்டரை ஸ்பார்க் மாஸ்டர் நோடு வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். இன்னொரு எக்ஸிக்யூட்டர், அது டேட்டாலாம் இருக்கு, மிஷின்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த எக்ஸிக்யூட்டர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸிக்யூட்டரை உருவாக்கி இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் திரும்ப ரன் பண்ணும். எல்லா டாஸ்கையும் திரும்ப ரன் பண்ணாது. ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் ரன் பண்ணும். ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தேன். என்னன்னா, மிஷின் ஃபெயிலியர் ஆகாம எக்ஸிக்யூட்டர் மட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா, ஸ்பார்க் மாஸ்டர் வந்து இன்னொரு எக்ஸிக்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி இந்த டாஸ்க்கை வந்து ரீகம்ப்யூட் பண்ணும். அந்த டாஸ்க்கை மட்டும் பண்ணும். ஹோல் மித்த எந்த டாஸ்க் எல்லாத்தையும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதை மட்டும் பண்ணும். இப்போ கேஸ் நம்ம திரும்ப அந்த பிசிக்கல் ஹார்ட் டிஸ்கே கிராஷ் ஆச்சுன்னா அந்த பிரச்சனைக்கே திரும்ப வருவோம். இப்போ இந்த மிஷினே போயிடுச்சு. இந்த டேட்டாவும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இந்த B1 வந்து வேற எங்கேயுமே ஒரு காப்பி நீங்க எடுத்து வைக்கல அந்த இன்புட்டை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த டாஸ்க் எல்லாம் ஓடி முடிஞ்சிருந்தாலுமே எல்லாமே கில் ஆயிடும். எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ திரும்பவும் நீங்க இன்புட்ல இருந்து டேட்டாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு திரும்பவும் நீங்க மொத்த ஜாபையும் எல்லா ஜாபையும் திரும்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பார்க்ல வந்து ஃபால்ட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ட் டாலரண்ட் அப்படின்னா, ஈவன் இப்போ இந்த B1 போச்சுனாலும் நமக்கு வந்து இதை ரெப்ளிகா எடுத்து வச்சிருந்தோம்னா, அதாவது இதை வந்து காப்பி எடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்புட் போடும் பொழுதே இங்க ஒரு B1,
இங்க ஒரு B1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இங்க ஒரு B0, இங்க ஒரு B0ன்னு போட்டிருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிளஸ்டர் மேனேஜர் ஏதாவது ஒரு காப்பியில தான் ஜாபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுலையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணாது, ஏதாவது ஒண்ணுல தான். அப்போ அந்த கேஸ்ல இந்த B1 ஃபெயில் ஆயிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பார்க் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கும்னா கிளஸ்டர் மேனேஜரோட பேசி இந்த டிரைவர் ப்ரோக்ராமும் கிளஸ்டர் மேனேஜரும் சேர்த்து இங்க ஓடிட்டு இருந்த இந்த டாஸ்கை அப்படியே இந்த இந்த காப்பியில இருக்க டேட்டா மேல ஓட்டி திரும்பவும் இங்க வந்து எக்ஸிக்யூட்டர் வந்து அதுல இருந்து டாஸ்க் வந்து அந்த டாஸ்க் வந்து இந்த B1ல ஓடி உங்களுக்கு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்கும். பட் கிவன் த கண்டிஷன் நீங்க வந்து ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்பார்க்ல நீங்க ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா மெமரியிலேயே வந்து ரெப்ளிகா கிரியேட் ஆகும் நீங்க இன்புட்டை போடும் பொழுது. அப்படி இல்லை நீங்கள் இப்போ இதே நான் வந்து ஸ்பார்க்கில் வந்து பை டிஃபால்ட்டாக ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் வராது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்பார்க்கை வந்து ஹெச்டிஎஃப்எஸ் மேலே ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்டிஎஃப்எஸ்ல வந்து டிஃபால்ட்டாக மூணு காப்பி எடுத்து வச்சுக்கோம் டேட்டாவை. அப்போ ஸ்பார்க்கில் நான் ரைட் பண்ணும் பொழுது இன்கேஸ் ஒரு காப்பி இப்போ இந்த காப்பி இங்கே ஒரு காப்பி இருக்கு, இந்த நோடில் ரன் ஆகிட்டு இருந்த ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது மிஷினே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளஸ்டர் மேனேஜரும் டிரைவர் ப்ரோக்ராமும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை இங்கே ரீலான்ச் பண்ணுவாங்க. இதெல்லாமே நமக்கு தெரியாமையே உள்ளே நடக்கும் கிவன் த கண்டிஷன் ரெப்ளிகேஷன் இருந்தா. இப்போ வந்து ஸ்பார்க்கில் வந்து நான் ஃபைல் சிஸ்டம் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மெமரியிலேயே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணணும். மெமரிக்குள்ளேயே இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஹெச்டிஎஃப்எஸ் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மெமரிக்குள்ளேயே டேட்டாவை வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ அதையும் நான் பண்ணலை, நான் வந்து டேட்டாவை வந்து ஒரு காப்பி தான் வச்சேன், அதை வந்து ஸ்பார்க் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மிஷினே கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டாவை திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ உங்களோட ஹோல் ஸ்பார்க் அப்ளிகேஷனுமே கில் ஆகிடும். அப்போ திரும்பவும் நீங்கள் சோர்ஸ்லேருந்து இன்புட்டை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் ஸ்பார்க் ஜாப் ஓட்டணும். இதுவே நீங்கள் ரெப்ளிகேஷன் உங்களோட ஃபைல்ஸுக்கு உங்களோட டேட்டாவுக்கு நீங்கள் ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பார்க் என்ன பண்ணுன்னா அந்த ஃபால்ட் டாலரன்ஸை அதை எனேபிள் பண்ணும். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பார்க் என்ன பண்ணுன்னா இன்னொரு ரெப்ளிகா எங்கே இருக்கோ அந்த ரெப்ளிகாவை எடுத்து திரும்பவும் ரீகம்ப்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் உங்களுக்கு தெரியவே வராது நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஃபெயில் ஆயிருக்கு இன்னொன்றில் ஓடிட்டு இருக்குன்னு. மித்த டாஸ்க் எதையும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது இங்கே ஓடிட்டு இருக்கிற டாஸ்க் இது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது மட்டும் தானே ஃபெயில் ஆயிருக்கு, அந்த டாஸ்க்கை மட்டும் ரீலான்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அதை மட்டும் கம்ப்யூட் பண்ணி முடிச்சு ஜாபை முடிச்சு கொடுத்துரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட்டர் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தோம். அதே மிஷின்லேயே வந்து இன்னொரு எக்ஸிக்யூட்டரை லான்ச் பண்ணிடும். இல்லை இந்த மிஷினே போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், வேற எங்கே இந்த B1 ரெப்ளிகா இருக்கோ அங்கே ஸ்டார்ட் பண்ணும். பட் ரெப்ளிகா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராமே வந்து கில் ஆயிடுச்சுன்னா, அதாவது மாஸ்டர் நோடுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸ், நான் வந்து மாஸ்டர் நோடே கில் ஆயிடுச்சுனான்னு கேட்கல கொஷின், அதுவும் ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கும் நான் வரேன். மாஸ்டர் நோடுக்குள்ளே ஓடுற இந்த டிரைவர் ப்ரோக்ராம், இப்போ இது ஒரு ப்ரோக்ராமோட டிரைவர் ப்ரோக்ராம் ஓடுது. இந்த மாதிரி எவ்வளோ டிரைவர் ப்ரோக்ராம் ஓடும் தெரியுங்களா மாஸ்டருக்குள்ளே, நிறைய ஓடும். ஆனால் இந்த டிரைவர் ப்ரோக்ராம் மட்டும் கில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க் சப்மிட் பண்ணும் பொழுதே சூப்பர்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இதை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா மாஸ்டர் நோடு வந்து இந்த டிரைவர் ப்ரோக்ராமையும் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஓகேங்களா. இந்த டிரைவர் ப்ரோக்ராம் அதாவது நீங்கள் ஸ்பார்க் சப்மிட் பண்ணும் பொழுதே சூப்பர்வைஸ்னு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் நோடு வந்து டிரைவர் ப்ரோக்ராம் கில் ஆன உடனே இந்த எக்ஸிக்யூட்டர் ஒர்க்கர்லாம் கில் ஆயிடும், பொசுக்குன்னு எல்லாம் போயிடும், எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பர்வைஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிரைவர் ப்ரோக்ராமையே அது ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஓகேங்களா. இப்போ நான் சூப்பர்வைஸ் கொடுக்கல, டிரைவர் ப்ரோக்ராம் கில் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நீங்கள் திரும்பவும் ஜாபை ரீஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ டிரைவர் ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாஸ்டர் நோடே போயிடுச்சு. இங்கே எப்படி எக்ஸிக்யூட்டர் வந்து நான் சொன்னேன் எக்ஸிக்யூட்டர் மட்டும் போச்சுன்னா இன்னொரு எக்ஸிக்யூட்டர் ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி இங்கே டிரைவர் ப்ரோக்ராம் மட்டும் போயிருச்சுன்னா இன்னொரு டிரைவர் ப்ரோக்ராமை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் கிவன் த கண்டிஷன் நீங்கள் சூப்பர்வைஸ்னு கொடுத்துருந்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்படி சொன்னேன், இந்த ஒரு ஒர்க்கர் நோடே போயிடுச்சுன்னா இந்த ஒர்க்கர் நோடே கில்டுனா ரெப்ளிகேஷனை ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்பார்க் மாஸ்டர் நோடே போயிருச்சுன்னா ஸ்பார்க் வந்த புதுசில் வந்து 2 மாஸ்டர், அதாவது மோர் தென் 1 மாஸ்டர் கான்செப்ட் வரல, ஒரே ஒரு மாஸ்டர் தான், அது கில்லாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதை தான் வந்து ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, ஹை அவைலபிலிட்டி. அப்படின்னா மாஸ்டர் வந்து ஹை அவைலபிலிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்போ ஒரு மாஸ்டர் தான் இருக்குன்னா அந்த மாஸ்டர் போச்சுன்னா எல்லாம் போயிடும், உங்கள் கிளஸ்டரில் ஓடுற மொத்த ஜாப் எல்லாமே போயிடும். ஸோ ஸ்பார்க்கோட அப்கமிங் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி கொண்டு வந்தாங்க, அதாவது 2 மாஸ்டர் வச்சுக்கலாம், ஒரு ஆக்டிவ் மாஸ்டர் ஒரு பாசிவ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவ் மாஸ்டர் தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, பாசிவ் மாஸ்டர் வந்து ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணி எல்லா ஒர்க்கர் நோடோட ஹார்ட் பீட்டை மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஆக்டிவ் மாஸ்டர் போச்சுன்னா பாசிவ் மாஸ்டர் உள்ள வந்துடும். இந்த ஆக்டிவ் பாசிவ் வந்து யார் வந்து இது ஃபெயில் ஆச்சுன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா இதுன்னு பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஜூ கீப்பர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி. இதை நம்ம தனியாக ஜூ கீப்பர் டெக்னாலஜியை இன்ஸ்டால் பண்ணி ஸ்பார்க்கை மானிட்டர் பண்ண சொல்லிட்டோம்னா இந்த ஜூ கீப்பர் என்ன பண்ணோம்னா ஸோ ஆக்டிவ் மாஸ்டர்
மாஸ்டர் போச்சுன்னா பாசிவ் மாஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டணும். ஸோ உங்களோட ரன் ஆகிற எந்த ஜாபு அந்த டிரைவர் ப்ரோக்ராம் எதுவும் கில் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி இந்த மிஷினை நீங்கள் திரும்பவும் ரெடி பண்ணி திரும்பவும் ஆட் பண்ணீங்கன்னா இது பாசிவ்ல ஆட் ஆகிக்கும், ஆக்டிவ்ல ஆட் ஆகாது. அட் கிவன் கண்டிஷன் எவ்வளோ மாஸ்டர் நோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் அதில் ஒரு ஆக்டிவ் தான் இருக்கும், மித்ததெல்லாம் பாசிவ்ல இருக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 10 மாஸ்டர் நோடு கூட வைக்கலாம், பட் என்னன்னா எல்லாமே பாசிவ் மாஸ்டர்னு இருக்கும். இது எந்த ஒரு வேலையும் செய்யாது, பட் ஹார்ட் பீட் மட்டும் எல்லா ஒர்க்கர் நோடு கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்பதானே ஆக்டிவ் போச்சுன்னா பாசிவ் ஆக்டிவ் ஆகும் பொழுது தன்னோட ஒர்க்கர் நோடோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கும். அப்போ அது பாசிவ்ல இருக்கும் பொழுதே ஹார்ட் பீட் வாங்கிக்கும், எல்லா ஒர்க்கர் நோடுகிட்டையும் ஹார்ட் பீட் வாங்கிட்டே இருக்கும். இப்போ இங்க வந்து 1 2 3 பாசிவ் நோட் இருக்கா, எல்லா ஒர்க்கரும் பாசிவ் நோடுக்கும் ஹார்ட் பீட் சென்ட் பண்ணுவாங்க, ஆக்டிவ் நோடுக்கும் ஹார்ட் பீட் சென்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்டிவ் மாஸ்டர் தான் கிளஸ்டர் மேனேஜரோட பேசுறது, அதை மானிட்டர் பண்றது, இப்போ ஃபெயில் ஆச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்றது, இந்த எக்ஸிக்யூட்டர் எல்லாம் அது ஆக்டிவ் மட்டும் தான் பண்ணும், பாசிவ்ங்க பண்ணாது. ஸோ பாசிவ் அண்ட் ஆக்டிவ் மாஸ்டர் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ல அப்போ இதுக்கு இல்லாச்சுன்னா இது, இதுக்கு இல்லாச்சுன்னா இதுன்னு எலெக்ட் பண்ணி பாசிவ் போச்சுன்னா ஆக்டிவ், ஆக்டிவ் போச்சுன்னா பாசிவ்னு கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூ கீப்பர். இந்த ஜூ கீப்பர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பார்க்ல ஹெச்ஏ இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஹை அவைலபிலிட்டி ஸ்பார்க்ல இருக்கு. ஜூ கீப்பர் வந்தனால நீங்க என்ன பண்ணலாம், இதே தான் ஹடூப்லயும் மாஸ்டர் நோடு ஒன்று தான். இந்த ஜூ கீப்பர் வந்ததுக்கு அப்புறம் மோர் தென் 1 மாஸ்டர் நோடு அங்க வைக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தான் ஸ்பார்க்லயும், அதே மாதிரி தான் ஸ்ட்ராம்னு ஒரு டெக்னாலஜிலையும் அங்கேயும் ஜூ கீப்பர் யூஸ் பண்ணி தான் எலெக்ஷன் ப்ராசஸை வந்து நாங்க இது பண்றோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், சரி இப்போ வந்து இது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர், ஸ்பார்க் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர், ஹடூப்பும் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து ஒரு மாஸ்டர் போச்சுன்னா இன்னொரு மாஸ்டரை வந்து ஜூ கீப்பர் ஹெல்ப் பண்ணி எலெக்ட் பண்ணுது. அப்போ ஜூ கீப்பர் என்ன மாதிரி கிளஸ்டர் டைப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ 2 கிளஸ்டர் டைப் இருக்கு. ஒன்று வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ், ஒன்று வந்து பியர் டு பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியர் டு பியர்ல யாருமே மாஸ்டர் கிடையாது, யாருமே ஸ்லேவ் கிடையாது. மாஸ்டர் ஸ்லேவ்ல எல்லா கம்யூனிகேஷனும் ஸ்லேவுக்கு மாஸ்டர் வழியாக தான் போய் ஆகணும். ஒரு ஸ்லேவ் இன்னொரு ஸ்லேவோட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இந்த 2 ஸ்லேவ் இந்த 2 ஸ்லேவ் இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்காது. அவுட்புட்டை அனுப்பிக்குது, அது வந்து ஸ்பார்க் வந்து உங்களுக்கு டேக் கேர் பண்ணி அவுட்புட்டை மட்டும் தான் அனுப்பும். இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன், பட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் எதுவும் ஒரு மிஷின் இன்னொரு மிஷினோட ஷேர் பண்ணிக்காது. இது இந்த அவுட்புட்டை மட்டும்தான் இந்த நோடு இந்த நோடுக்கு அனுப்பும். மற்றபடி என்கிட்ட இவ்வளோ ஸ்பேஸ் மீதி இருக்கு, நான் இவ்வளோ சிபி வச்சிருக்கேன், அந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் எல்லாம் இதுங்களுக்குள்ள பேசிக்காது. அதுதான் மாஸ்டர் ஸ்லேவ். பியர் டு பியர்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நோடும் எல்லா நோடோடையும் கம்யூனிகேட் பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷன். இது ரெண்டு போக இன்னொன்று இருக்கு, லீடர் அண்ட் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லீடர் 2 ஃபாலோவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீடர் ஃபாலோவரோட கிளஸ்டர் டைப் என்ன தெரியுங்களா? இப்போ லீடர் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த ஃபாலோவர் லீடர் ஆயிடுவான். ஓகேங்களா? ஸோ இந்த லீடர் ஃபாலோவர் தான் ஜூ கீப்பர் யூஸ் பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ ஸ்பார்க்ல ஒரு மாஸ்டர் போச்சுன்னா இன்னொரு மாஸ்டர் ஆக்டிவ் பண்றதை ஜூ கீப்பர் பண்ணுது. அப்போ ஜூ கீப்பர்லயும் ஒரு மாஸ்டர் நோடு இருக்கும்ல, அது போச்சுன்னா அதை யாரு ஆக்டிவ் மீன்ஸ் அதை யாரு ஹை அவைலபிலிட்டி பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன், ஜூ கீப்பர் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்ல வராது, பியர் டு பியர்லையும் வராது, லீடர் ஃபாலோவர்ல வரும். ஸோ அதனால வந்து ஜூ கீப்பர் என்னைக்குமே வந்து ஒரு 3-4 நோடுக்கு மேல கான்ஃபிகர் பண்ணி வைப்போம். அதுல ஒன்று மட்டும் லீடரா இருக்கும், மீதி எல்லாம் ஃபாலோவரா இருக்கும். சடனா ஒரு ஜூ கீப்பர் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஃபாலோவர் உடனே லீடர் ஆயிரும். அந்த லீடர் உடனே இந்த ஸ்பார்க் ஆக்டிவ் மாஸ்டர் இதெல்லாம் மானிட்டர் பண்ணி எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூ கீப்பர் வந்து எத்தனை மாஸ்டர் நீங்க ஸ்பார்க்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே வரும். ஆக்டிவை மட்டும் ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது டவுன் ஆச்சுன்னா அடுத்த பாசிவ் மாஸ்டர் ஆக்டிவ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் உள்ள ஓடுறது எதுவுமே கில் ஆகாது, எல்லாம் ஆஸ் யூஷுவல் போகும். ஓகேங்களா? பட் இல்லை நான் ஒரே ஒரு மாஸ்டர் தான் ஸ்பார்க்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அது போச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சது. ஸோ ஸ்பார்க் வந்து இனிஷியலா ஹை அவைலபிலிட்டி வரல, இந்த ஜூ கீப்பரோட இன்டகிரேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஹை அவைலபிலிட்டிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஜூ கீப்பரும் ஒன் ஆஃப் த பிக் டேட்டா டெக்னாலஜி தான். அதை வந்து கிளஸ்டர் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க ஜூ கீப்பரை. ஹடூப்போட யூஸ் பண்ணலாம், ஸ்பார்க்கோட எல்லாத்தோட யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஆர்கிடெக்சர் வந்து ஸ்பார்க் ஸ்டாண்டலோன் ஆர்கிடெக்சர். ஸோ ஸ்பார்க் வித் ஹடூப்பை வச்சு நான் சொல்லலை, அது வந்து யான், ஸ்பார்க் வித் யான்னு சொல்லுவாங்க ஹடூப்ல. அங்கே வந்து இதே டயக்ராம் தான் லைட்டாக மாறும், எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குது. ஸோ அதுதான் நம்ம அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து ஸ்பார்க் ஃபுல்லாமே ஹடூப் யான்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ யான் டிப்ளாய்மெண்ட் மோட்ல எப்படி ஓடும், இது வந்து ஸ்டாண்டலோன் டிப்ளாய்மெண்ட். யான் டிப்ளாய்மெண்ட்ல எப்படி ஓடுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட இன்ஸ்டாகிராம் URL, என்னோட லிங்க்டின் URL டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நிறையா QAs அண்ட் தென் நிறைய ஷார்ட் வீடியோஸ் அண்ட் தென் நிறையா போல்ஸ் மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.
We provide tech videos in two languages, English and Tamil. Thanks for watching.